வணக்கம் மக்களே. எடப்பாடியில் நிறுத்த திமுக தேர்வு செய்திருக்கும் வேட்பாளர் யார்? இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி போட்டியிடும் தொகுதி என்பதால் எடப்பாடியும் இம்முறை தேர்தல் களத்தில் நட்சத்திர அந்தஸ்துக்கு தயாராகி வருகிறார். எடப்பாடி தொகுதிக்கும் பழனிசாமிக்குமான பந்தம் 1989 தொடர்கிறது. இடையில் 3 தேர்தல்களை தவிர இப்போது வரைக்கும் எடப்பாடி அவர் கைக்குள் தான் இருக்கிறது. இந்த நிலையில் இம்முறை வெல்வோம் 200 என்று சொல்லி கிளம்பியிருக்கும் திமுக எடப்பாடியில் பழனிசாமியை எதிர்த்து யாரை நிறுத்தப் போகிறது என்பதை 2 கட்சிகளிலும் இப்போது முக்கிய கேள்வியாக சுற்றுகிறது. திமுகவுடன் ஒப்பிடுகையில் எடப்பாடி தொகுதியில் அதிமுகவுக்கு செல்வாக்கு அதிகம்தான். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இம்முறையும் தெம்பாகவே இருக்கிறார் பழனிசாமி என்று சொல்லும் சேலம் அதிமுகவினர் 1989 சேவல் சின்னத்தில் போட்டியிட்டது தொடங்கி தற்போது வரைக்கும் எடப்பாடி தொகுதியில் மட்டுமே பழனிசாமி போட்டியிட்டு வருகிறார். இங்கு அவர் 7 முறை போட்டியிட்டு 5 முறை வெற்றி பெற்றுள்ளார். 2011 முதல் தொடர்ச்சியாக 3 முறை அவர் வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு முக்கிய காரணம் இந்த தொகுதிக்காக அவர் கொண்டு வந்த திட்டங்கள். மேட்டூர் அணையும் காவிரி ஆறும் எடப்பாடி தொகுதியை ஒட்டியே இருந்த போதும் அதன் பலன்கள் எடப்பாடி தொகுதிக்கு முழுமையாக கிடைக்காமல் இருந்தது. பழனிசாமி முதல்வரானதும் மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்தி எடப்பாடி மட்டுமல்லாது மேட்டூர், ஓமலூர், சங்ககிரி உள்ளிட்ட தொகுதிகளுக்கும் காவிரி நீர் கிடைக்க செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொகுதியில் புதிதாக கல்லூரிகளை கொண்டு வந்தார். பழனிசாமி கடந்த 1996, 2006 தேர்தல்களில் தோற்றாலும் அவர் எடப்பாடி தொகுதியை விட்டு செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் தொகுதியில் அதிமுகவினர் மட்டுமல்ல மற்ற கட்சிகளுக்குள்ளும் அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அதனால் திமுகவை யாரை நிறுத்தினாலும் அவரை வெல்வது எத்தனை சுலபமில்லை என்றனர். திமுகவினரோ எடப்பாடி தொகுதியில் வெற்றி தோல்வி என்பது கூட்டணிகள் அமைவதை பொறுத்தே இருக்கிறது. சாதி பின்னணியும் வெற்றிக்கான பிரதான காரணியாக இருக்கிறது. கொங்கு வேளாள கவுண்டர்களும் வன்னியர்களும் மெஜாரிட்டியாக இருக்கும் தொகுதி எடப்பாடி. அதனால்தான் 1996 பாமக இங்கு தனித்து நின்று வெற்றி பெற்றுள்ளது. மற்ற தேர்தல்களில் எல்லாம் கூட்டணிதான் வெற்றியை தீர்மானிக்கிறது. அதிலும் குறிப்பாக பாமகவுடன் யார் கூட்டணியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இங்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. திமுக இந்த தொகுதியில் 6 முறை நேரடியாக போட்டியிட்டுள்ளது. ஆனால் கூட்டணி சரியாக அமையாததால் 1 முறை கூட வெல்ல முடியவில்லை. 2021 பழனிசாமிக்கு எதிராக சம்பத்குமார் என்ற புது முகத்தை திமுக நிறுத்தியது. அப்போது அதிமுக கூட்டணியில் பாமக இருந்ததால பழனிசாமி எளிதில் வெற்றி பெற்றார். இம்முறை பழனிசாமியை எதிர்த்து நிறுத்தப் போகும் வேட்பாளரை திமுக தலைமை இன்னும் இறுதி செய்ததாக தெரியவில்லை. எனவே இம்முறையும் புதுமுகம் ஒருவரையே எடப்பாடி நிறுத்தும் திமுக அல்லது கூட்டணி கட்சிக்கு தொகுதியை விட்டு கொடுத்தாலும் வியப்பில்லை என்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.